ஊழியம் செய்தவர் அன்றைக்கு வலதுகை கொடுத்திருப்பாரு. அதை கண்டவங்க தான் இன்றைக்கு பவுலுக்கு கை கொடுக்கிறாங்க. வலதுகையை கொடுத்து என்ன சொல்றாங்க? வலதுகை கொடுத்து. அப்ப ஊழிய பாதையில் ரெண்டு பேர் இணைக்கப்படும் போது வலதுகை கொடுக்கணும். நீ பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு, நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவங்கிற எண்ணம் ஊழியம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் இருக்குமே தவிர ஊழியம் செய்கிறவர்களுக்கு இருக்காது. அல்லையிலே சொல்லுங்க. ஊழியம் செய்கிறவங்க மாறி மாறி வலதுகை கொடுத்துக்குவாங்க. கொடுத்துக்கிட்டு தரித்திரரை, நாம பணக்காரனா மாறுறோம் இல்லையா, நம்ம கிட்ட ஐஸ்வர்யம் வரும். ஊழியம் செய்யும் போது நம்ம கிட்ட ஐஸ்வர்யம் வரும்போது இந்த ஊழியக்காரங்க சொல்றாங்க, பேதுரு சொல்றாரு, நீ தரித்திரரை நினைச்சுக்கப்பா, நீ போற இடங்களில பெரிய பெரிய பணக்காரங்களை சந்திப்ப, ஆஸ்தி உள்ளவர்களை சந்திப்ப, அவர்கள் எல்லாம் ஊழியத்துக்கு என்று கொடுப்பாங்க இல்லையா. கொடுக்கும் போது நீ அதை வைத்துக் கொள்ளாதே, எங்க பக்கத்தில் நிறைய தரித்திரர்கள் இருக்கிறாங்க, அவர்களை நினைத்துக் கொள்ள என்று சொல்றாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, நான் அதற்கு முன்னே அவிதமான உணர்வுள்ளவனாக இருந்தேன் என்று சொல்லுகிறார்.